தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்ற இலக்கு உடனடியாக சாத்தியமில்லை என்று அமைச்சர் முத்துசாமி தற்போது பேரவையில் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், இந்த விளக்கத்துடைய பின்னணி என்ன? தேவபிரியன், இன்றைக்கு சட்டப்பேரவையில தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா இன்றைக்கு பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பேரவை முதலமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகு ஒவ்வொரு சட்டம் மசோதாக்களும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில இந்த திருத்த சட்ட மசோதாவும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பேரவையில அறிமுகம் செய்து தாக்கல் செய்த அமைச்சர் முத்துசாமி அதற்கு பதிலளித்து பேசினார். மிக முக்கியமாக இங்கு பேசிய உறுப்பினர் ஜி.கே. மணி பூரண மது விலக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார். மிக முக்கியமாக இவ்வளவு கடுமையாக சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்றால் இது இனிமேல் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இதை கொண்டு வருகிறோம். மிக முக்கியமாக ஒரு இடத்தில் அவர்கள் இருந்து குடித்த இடம் யாருக்கு சொந்தமோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய வகையில் இந்த புதிய சட்ட மசோதா அமைந்திருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக சில கருத்துக்களை பேசுகிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் அதனை தடுக்க தான் ஆலோசனை கேட்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டார். மிக முக்கியமாக பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி குறிப்பிட்டு பேசினார். பூரண மதுவிலக்கை பொறுத்தவரை அதை உடனே கொண்டு வர முடியுமா என்றால் அதற்கு காரணம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனி மனிதராக யோசித்து சொல்லுங்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் முத்துசாமி மிக முக்கியமாக படிப்படியாக கடைகளை குறைக்க வேண்டும் என்றுதான் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. ஆனால் ஒரு கடையை மூடினால் அருகில் சென்று அடுத்த கடையில் சேர்ந்து மது அருந்துகிறார்கள். எனவே அவர்களை நான் குடிகாரன் என்று சொல்ல வேண்டாம் என்று நான் பேசியதை தவறாக பேசுகிறார்கள். அவர்களை எப்படி பொது வழியில கொண்டு வர வேண்டும் என சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சரியான முடிவை முதலமைச்சர் எடுப்பார். இதுக்கான ஒரு கமிட்டி அமைக்கப்பட இருக்கிறது. தகவலுக்கு நன்றி அபினேஷ்.